சிலர் கேட்குறாங்க, ஏங்க சிலர்கிட்ட நிறைய இருக்குது, சிலர்கிட்ட ஏன் குறைய இருக்குது? ஆண்டவர் ஏன் இப்படி வைக்கிறாரு? இல்லை, ஆண்டவர் இப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் இன்னொரு வழி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பேர் விதைப்பு மறுப்போம். ஒருவன் பெருக விதைத்தால் அவன் பெருக அறுப்பான். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய இந்த பிரமாணத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும் அன்னைக்கு பெருத்த அறுவடைகள் உங்கள் கையில் இருக்க ஆரம்பிக்கும். கிவிங் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மைண்ட். கொடுப்பதுங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. Why God asking money? நிறைய பேர் கேட்குறாங்க, why God asking money? ஏன் கடவுள் பணத்தை கேட்குறாரு? ஏன் நிறைய நேரத்தில் பணத்தை நம்மளை கொண்டு வர சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது இல்லை என்கிறது அடிப்படையில் கேட்கப்படுகிறது அல்ல. நிறைய வச்சிருக்கவங்க கிட்ட கடவுள் கொடுன்னு சொன்னா ஒரு நியாயம். கரெக்டா? ரொம்ப ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, கடவுள் வந்து அவனை கூப்பிட்டு கொடு அப்படின்னு சொன்னா ஓகே. இப்போ நம்ம இப்போ சொன்ன பிரின்சிபிள்ஸை செய்யறதுக்காக ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சில இடத்துல நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தா இல்லை, அவங்ககிட்டயே இல்லை மீன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவங்களையும் கூப்பிட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு, கொண்டு வா கொடு அப்படிங்கிறாரு. அங்கே தான் விசுவாசம் என்கிற ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில் உங்கள் தரித்திரத்தை நீங்கள் உடைக்கணும்னா, யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த். எனக்கு வரட்டும், நான் கொடுக்கேன். அதை தான் நம்ம எப்போவுமே யோசிப்போம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு நிலத்தில் போய், நிலமே நீ எனக்கு ஒரு 100 மூட்டை அறுவடை தந்தன்னு வையேன், நான் ஒரு 10 மூட்டை விதைக்கலான் இருக்கேன். இது எல்லாமே ரிவர்ஸ் திங்கிங். விதைப்பு இல்லாமல் அறுப்பு இல்லை.